வந்துட்டே ரோஹிணி. சீக்கிரம் வாங்க. அப்பா அம்மா ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. உன் சம்சாரம் என்ன உள்ள வர சொல்லிய? உள்ள வாங்க மாமா, உள்ள வாங்க அத்தை. வாங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. மாமா, நீங்க என் வீட்டுக்கு வந்தது தெய்வமே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. நீதாமா ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்க. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னால பாசத்தோட பழகினது கிடையாது. இருந்தாலும் என் பிரச்சனை தீர்க்கறதுக்காக யாருகிட்டயுமே சொல்லாம இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கிறிய. உங்களை கேட்காம பண்ணது தப்புதான் மாமா. ஆனா உங்களை கேட்டிருந்தா அபிராமி கிட்ட நான் பேசுறதுக்கு நிச்சயமா சம்மதம் சொல்லிருக்க மாட்டீங்க. அது என்னவோ உண்மைதான். அந்த அபிராமி வழியிலேயே போய் அவளுக்கே ஷாக் கொடுத்து நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். அதுவும் சட்டப்படிதான். அதாவது என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. ஆசிரமம் போயிட்டு வந்ததுல இருந்து உங்ககிட்ட நிறைய மாற்றமும் நிதானமும் தெரியுது. நீங்க வாழற அமைதியான வாழ்க்கையையும் அந்த அபிராமிக்கு எடுக்கணும்னு பார்த்தா அதை என்னால தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாம நானும் உங்க மகனும் வாழ்ந்த வாழ்க்கை உங்க மனசுல நிச்சயமா காயத்தை ஏற்படுத்தி இருக்கோம். அந்த காயத்தை போக்குற காரியம்தான் இது. உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற என் சுயநலமும் இதுல இருக்கு. எது எப்படியோ தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும். அபிராமி அனுபவிக்கிறான். என்ன அனுபவிச்சாலும் அவளுக்கு புத்தி வரப்போறது இல்லப்பா. அந்த அளவுக்கு அவளை தப்பு பண்ண அனுமதிச்சது யாரு? என் தப்பு தானே. விடுப்பா, இந்த பேச்சு அபிராமி எல்லாத்தையும் மறந்துடுவோம். எப்படி மாமா மறக்க முடியும்? அவ உங்களுக்கே சவால் விட்டவ. விடுமா, அவளை பத்தி என்ன பேச்சு? அவளை நான் இன்னைக்கோ மறந்தாச்சு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அபிராமியை ஜெயிக்கிறேங்கிற பேர்ல நீங்களும் அபிராமி ஆயிராதுங்க. சரி, எங்க ஜூனியரா இருக்கே? மாமா, நான் உங்களை பார்த்தது எல்லாமே மறந்துட்டேன். முதல்ல வாங்க உட்காருங்க. நீ போய் தூக்கிட்டு வா. வா ராஜி. வாங்கம்மா. உட்காருமா. குட்டி, யார் வந்திருக்கா பாரு. கொண்டா கொண்டா. வாடா ராஜா வா. தூங்கிட்டு இருக்கா மாமா. தூங்கிட்டானா? பரவாயில்ல, கொண்டா. தூங்கட்ட ராஜா. என்னங்க, நீங்களே கொஞ்சாம என்கிட்டயும் கொடுங்க. இந்தம்மா வாங்கிக்க. போடா, பாட்டிக்கிட்டு போ. என்ன ராஜா, நாங்க வந்து தூக்கத்தை கழிச்சிட்டோமா? எவ்வளவு விஷயம் எனக்கு பேசணும்னு தோணுது. ஆனா பேசினா என் வாயை அடைப்பேன். இருந்தாலும் நான் பேசணும்க்கா. ஒத்துக்கிறேன், ஸ்ரீனிவாசன் சம்பந்தி, ரம்யாக்கு மாமனார். ஆனா அவர் நல்ல மனுஷன் இல்லையே. நீ அந்த ஸ்ரீனிவாசனை பார்ட்னர் ஆக்க போறியாம? அவருக்கே அவ்வளவு மரியாதை இல்ல. இப்ப இதுக்கு என்ன அவசியம் கேக்குறேன். இல்ல, நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். என் மனசுல இருக்கிற பயத்தை சொன்ன. நம்ம அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஆர்கே மாமா பத்தி சொல்லிட்டு சத்தியம் வாங்கினாருன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட ஆர்கே மாமாவோட குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பார்ட்னரா சேர்ந்தவர் தான் இந்த ஸ்ரீனிவாசன். இப்ப வர பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறேன். அக்கா, ஆர்கே மாமா வெளியில போன்னு சொன்ன ஸ்ரீனிவாசனுக்கு உன்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இதெல்லாம் கூட உன் மேல இருக்கிற அக்கறை நாள் தான்க்கா சொல்றேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்ன ஷாம், இதெல்லாம் ஏன் மேல இருக்கிற அக்கறையில நீ சொல்ற? போதுண்டா உன் அக்கறை. எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தப்போ நீயும் தகச்சி என கைவிட்டீங்கல்ல, அப்ப ஸ்ரீனிவாசன் மட்டும்தான் எனக்கு உதவினாரு. அவர் கெட்டவரா இருந்தாலும் அவர் என் சம்பந்தி. அவர் பையனை தான் என் தங்கச்சி கட்டியிருக்கா.
என்னமோ அவர் சொத்தை வித்து உன் கடனை அடைச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ஆர்கே மாமா கெடுதல் பண்ணணும் நீ நினைச்ச, உனக்கே அது கெடுதலா முடிஞ்சு போச்சு. பிரச்சனைகளை பின்னி பின்னி அதுக்கு நடுவுல நீ கஷ்டப்பட்டு இருக்கிறதா மிச்சம். உனக்கு தோன்றது கொஞ்சம், ஸ்ரீனிவாசன் ஓதுறது கொஞ்சம். பத்தாவதுக்கு இந்த கந்து வட்டிக்காரன் வேற. அக்கா, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க அக்கா, நல்லவங்க இல்ல. நீ என்ன தப்புன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நீ மேல கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ பண்றது எல்லாமே தப்புக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி. ஷாமும் ரம்யாவும் நெருக்கடிக்கு உதவல. இப்ப நல்லது கெட்டது எதையும் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. மார்னிங் பேப்பர், ஈவினிங் பேப்பர், வீக்லி மேகசின்ஸ், மந்த்லி மேகசின்ஸ் எல்லாத்துலயும் போலீஸ் தலை உருளுது. உங்களுக்கு இது பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? டிவி மீடியா சொல்லவே வேண்டாம். பாப்பா, நான் லுக்கியா தப்பிச்சு போன அக்யூஸ்ட் டெரரிஸ்டா இல்லையே. ஆஃப்டர் ஆல் ஏ கிரிமினல், ஒரு தீஃப். அவனை பிடிக்க முடியலையா? இல்ல இஷ்டம் இல்லையா? நோ சார், நாங்க சின்சியரா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். சிட்டில இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்ல இருந்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் சின்சியரா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமா அவன் சிட்டியை விட்டு தாண்டி இருக்கவே மாட்டான். சார், நான் அவன் சொந்த கிராமத்துக்கு மாறு வேஷத்துல போனேன். பட் அவன் வீட்டுக்கு கூட போகல. பொதுவா கிராமத்து மக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவன் பணத்தை திருடிட்டு ஓடினப்ப நான் அவனை துரத்தினேன். ஜஸ்ட் மிஸ்ஸிங். சீனிவாசன் சார் வீட்டுக்குள்ள போறதுக்கு கூட நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? எந்த டீமும் லாய்க்கு இல்ல, ப்ராக்ரஸ்ங்கிறதே கிடையாது. மிஸ்டர் சித்திக், எஸ் சார். உங்க தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்முலேட் பண்றேன். அது இமிடியேட்டா ஆபரேட் ஆகும். வெல் சார். கோவிந்தனை கண்டுபிடிக்கிறத தவிர உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. இதை பத்தி நீங்க டைரக்டா என்கிட்ட தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. எனக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் மேல பிரஷர். இஸ் தட் அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். ஏமா, கோவிந்தா வந்தானா? இல்லைங்கய்யா. ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுதே. டேய் அண்ணா, உள்ள போய் நல்லா தேடி பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. ஐயா, அவர் இங்க வரவே இல்லையா. நீங்களும் போலீஸ் தான் வந்து வந்து போறீங்க. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா. இது பார், இந்த மறைக்கிற வேலையெல்லாம் வேணாம். உனக்கு எங்களை பத்தி தெரியாது. அவன் தப்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமா உன்னை வந்து பார்க்காம இருக்கான்? ஐயா, சாமி சத்தியமா அவர் வந்து என்ன பார்க்கலீங்கய்யா. நானே சோத்துக்கு வழி இல்லாம அக்கம் பக்கத்துல காப்படி அரைப்படின்னு வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. அந்த பாவி மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு, என்ன ஆனாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாதியா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டு போயிட்டாரையா அந்த பாவி மனுஷன். அண்ணா, உள்ள போய் தேடின எங்குமே இல்லைன்னு. சரி சரி, உன்னை பார்த்தாலும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. உன் புருஷன் எப்படி உன்னை பார்க்க வருவான்? வராம இருக்க மாட்டான். வந்தா எங்களுக்கு தெரியப்படுத்து. இது பார், உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைச்ச அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இது பார், நாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. எங்களை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. அண்ணே, இந்த கொட்டாப்பட்டி வீட்டுல அவங்க என்ன ஒளிஞ்சிருக்க போறான்?
இந்தா அவன் இங்க வந்தான்னா உடனே எங்களுக்கு தகவல் கொடுக்கணும், புரியுதா? வாடா போலாம். ஓகேண்ணா. டிரைவர் தம்பி, அம்மா மூடு எப்படி இருக்குது? வந்தாதான் தெரியும். ஏன் கேக்குற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன போனஸா இல்ல சம்பளம் உயர்வா? அதெல்லாம் இல்லப்பா, லீவு கேட்கணும்பா. நம்மள மாதிரி தொழிலாளிங்க வேற என்னத்தை பத்தி பேச போறோம்? அதெல்லாம் உன் நேரத்தை பொறுத்தது. இந்த தம்பி வராரு. ஐயா வணக்கங்க. குட் மார்னிங் சார். 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அக்கா வராங்களா? வராங்க. நான் அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். தம்பி போயிடுச்சுமா? நான் உன்னை கேட்டேனா? இல்லீங்களே. அப்புறம் வேற என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க. தம்பி போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லையே. வர வர ஷாம் போக்கே சரியில்லை. எப்ப வரான் எப்ப போறான் எதுவுமே தெரியல. அம்மாமா அம்மா. என்ன? ஒண்ணும் இல்லம்மா. சொல்லு. அம்மா அம்மா, எங்க ஊர் ஜலகண்டேஸ்வர சுவாமி பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா அது. அதுக்கு என்ன இப்ப? அம்மா, அது எங்க குலதெய்வம். அதுக்கு பொங்கல் வச்சு கடா வெட்டினா புண்ணியம்னு சொல்லுவாங்க. நான் வருஷம் விரதம் இருந்து பொங்கல் வைப்பேன். ஆனா இந்த வருஷம் நான் இங்க இருக்கேம்மா. அம்மா, வர பௌர்ணமிக்கு எங்க ஜலகண்டேஸ்வருக்கு ஊர்ல விசேஷம்மா. ஊரே திருவிழாவா நடக்கும். நடக்கட்டும். அந்த திருவிழாவை நானும் சேர்ந்து நடத்தணும்மா. ஓ சரி, போ போய் நடத்து. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்படியே வழிச்சல் கொஞ்சம் பணமும் லீவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் வரும்போது உங்களுக்கு பிரசாதம் கொண்டு தரமா? மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் கொண்டு தரமா? நல்லான், நான் உன்னை போகதான் சொன்னேன். ஆமாம்மா. திரும்பி வர சொல்லல. அம்மா. ஆரம்பிச்சிட்டியா வேலைய? மறுபடியும் வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்ன? இந்த ஊருக்கு போறது உறவுக்கு போறது இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னல. தெய்வ குத்தம் ஆயிடுமா? எந்த குத்தம் வந்தாலும் அம்மா, தீ மிதிக்கணும், அளவு குத்தணும். எது வேணாலும் போய் பண்ணிக்க. அப்படியே அங்கேயே போய் குடும்பம் நடத்தினாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா போன திரும்பி வராது. அம்மா அம்மா. சாவி கொடுங்க. இந்தாங்கம்மா. ஜலகண்டேஸ்வரா, இது என் குத்தம் இல்ல. இப்போதுலயே நான் உனக்காக வரதான் இருக்கேன். உன்னை நேர்ல வந்து பிரார்த்தனை பண்ணலேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை அப்படி. என்ன மன்னிச்சிருப்பா. சாந்தி, சாந்தி, இன்னைக்கு நம்ம வீட்ல பால் பாயசம் வைக்கணும். வச்சுட்டா போச்சு. வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் கடுப்பு விரதத்துல இருக்காங்க. அபிராமி, ரோஹிணி, என்ன சௌக்கியமா இருக்கியா? என்ன இருந்தாலும் நீ என்னோட பழைய ஃப்ரெண்டு. இப்படி பார்த்துட்டு பேசாம போலாமா? எப்படி ரோகிணி பேசுவாங்க? அவங்க வாங்கின கடனை அவங்களையே கட்ட வச்சுட்டல.
கோவம் இருக்காதா என்ன? அபிராமி, குட்ட குட்ட குனியறவனும் முட்டாளு, குனிய குனிய குற்றவனும் முட்டாளு. நீ எப்பவுமே புத்திசாலியா இருக்க முடியாது. நீ இனிமேலும் நிம்மதியா இருக்கணும்னா எங்க வழியில குறுக்க வராத. உன் பிசினஸ் மட்டும் நீ பாரு. எங்க பாக்குறது? நான் பிளான் பண்ணி தொகை ஏத்தி விட்ட ஹோட்டலு தான் ஸ்ரீனிவாசன் பிளான் பண்ணி வித்துட்டாரு. இத பாரு அபிராமி, நீ இப்ப கூட திருந்தறதுக்கு நேரம் இருக்கு. மாமாவுக்கு உன் மேல இப்பவும் ஒரு பரிதாபம் இருக்கிறதுனால தான் நாங்க சும்மா இருக்கோம். என்ன மிரட்ரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டா எல்லாமே ஜெயிச்சிட்டதா நினைச்சிட்டேன். இது உங்களுக்கு சின்ன வெற்றி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வெற்றி தொடரும்னு நீங்க நினைக்காதீங்க. உன் மாமனார், ஓ உங்க மாமனார் ஆர்கேவை நான் நிம்மதியா தூங்க விட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இத பாரு அபிராமி, நான் நினைச்சிருந்தா உனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம். என்னால அது முடியும். பட்டு உனக்கு இன்னும் புத்தி வரலையே. ரோஹிணி, நீ எனக்கு புத்தி சொல்லாத. கார்த்திகோட டைவர்ஸ் ஆகியும் அவன் கூட ஒட்டிட்டு இருக்காளே உன் ஓரகத்தி, அவளுக்கு புத்தி சொல்லு. இது பாரு அபிராமி, சாந்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. எல்லாரையும் வாழ வைக்கணும்னு அவன் நினைக்கிறா. ஆனா நீ பொண்ணு. ரோகிணி, இங்க பாரு. அபிராமி மாமா அமைதியா இருக்காருங்கிற தைரியத்துல இருக்கா. அவர் சும்மா இருந்தாலும் நாம சும்மா விட்டுருவோமா? இத பாருமா, உன் அப்பா பண்ண தப்பையே தான் நீயும் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா இருக்கிறத காப்பாத்திக்க. மாரோவி, சவாலா உங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறேன்.